ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு பி பிரிவில் சுமார் 50 மாணவர்கள் இருந்தனர். மாடசாமியும் அந்த வகுப்பு தான். அவன் எப்போதுமே கடைசி ரேங்க் வாங்கும் மாணவன். எல்லா பாடங்களிலும் குறைந்தபட்ச மதிப்பெண் பெற்றுதான் பாஸ் ஆவான். சமயங்களில் 1-2 பாடங்களில் ஃபெயில் ஆகவும் செய்வான். மாடசாமியின் அப்பா ஒரு விவசாயி. தனது பையனை எப்படியாவது படிக்க வைத்து வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் இந்த பள்ளியில் அவனை சேர்த்தார். அவனும் கஷ்டப்பட்டுதான் படிக்கிறான். இருந்தாலும் சமயங்களில் இப்படி ஆகிவிடுகிறது. படிப்பு சரியாக வராவிட்டாலும் மாடசாமி காலையும் மாலையும் அப்பாவுக்கு உதவி செய்ய வயலுக்கு போவான். அவனுடன் கூட படிக்கும் மாணவர்களும் மாணவிகளும் அவனை மக்கு மாடசாமி என்றே அழைத்தனர். அவன் அடிக்கடி ஃபெயில் ஆகிவிடுவதால் அப்படி கேலி செய்து மகிழ்வார்கள். மாடசாமியும் அவர்கள் இப்படி கேலி செய்வது குறித்து வருத்தப்படுவது இல்லை. தான் உண்மையிலே ஒரு மக்குதான் என்ற எண்ணம் அவனுக்கே ஆழமாக பதிந்துவிட்டது. தான் எதற்குமே லாக்கி இல்லாதவன் என்று நினைத்து கொள்வான். அவனது வகுப்பு ஆசிரியை நித்யாவுக்கு மாடசாமி மேல் அனுதாபம் உண்டு. அவன் மேல் ரொம்பவும் அக்கறை காட்டுவார். சிரத்தை எடுத்து படிக்க சொல்வார் மாடசாமி. இரவுல வீட்டு பாடம் எல்லாம் படிக்கிறியா என்று அவ்வப்போது அன்போடு கேட்பார். மாடசாமி வீட்டில் வேலை இருந்தது டீச்சர் என்று சொல்லுவான். பிள்ளைகள் சிரிப்பார்கள். ஆனாலும் ஆசிரியை அவன் மேல் கோபம் கொள்ள மாட்டார். மற்ற மாணவர்கள் எல்லாம் அவனை மக்கு மாடசாமி என்று அழைப்பதை பற்றியும் மாடசாமிக்கு இருக்கும் தாழ்வு மனப்பான்மை பற்றியும் ஆசிரியர் நன்றாக அறிந்திருந்தார். ஒரு நாள் வகுப்பு தொடங்கும் முன்பாக வகுப்பு ஆசிரியை நித்யா மாடசாமியை அழைத்தார். வயலில் வேலை செய்வது பற்றி இன்று மாடசாமி நம்மோடு பேச போகிறான். எல்லோரும் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவனை பேச சொன்னார். முதலில் மாடசாமி தயங்கினாலும் பின்னர் உற்சாகமாய் எழுந்து பேச ஆரம்பித்தான். வயலில் உழுவதில் ஆரம்பித்து நாற்று நடுவது, தண்ணீர் பாய்ச்சுவது, நாற்று முளைத்தவுடன் அதை பிடுங்கி நடுவது, களை பறிப்பது, அதன் பிறகு 40 நாட்கள் வயலில் எப்போதும் தண்ணீர் இருக்கும்படி பார்த்து கொள்வது, அறுப்பு முடிந்து களத்து மேட்டில் நெல்லை குவிப்பது, பின்னர் நெல்லை அரவை மில்லில் அரைத்து அரிசியாய் ஆக்குவது வரை கதை போல சொன்னார். மாடசாமி கடைசியாக சொன்ன அரிசி என்ற வார்த்தையை தவிர எந்த வார்த்தையும் அந்த மாணவர்களுக்கு அதுவரை தெரியாது. அந்த அரிசியும் எப்படி வயலிலிருந்து வருது என்பதையும் அறியாதவர்கள் அவர்கள். அவன் சொல்வதையே வாய் மூடாமல் கேட்டு கொண்டிருந்தார்கள். நித்யா டீச்சர் இப்போது கேட்டார், அரிசி எப்படி வருதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று. எல்லோரும் தலையாட்டி ஆமோதித்தனர். இனிமேல் மாடசாமியை யாரும் மக்கு மாடசாமின்னு கூப்பிடக்கூடாது, சரியா? அவன் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாத்தீங்க இல்லையா என்று நித்யா டீச்சர் சொன்னவுடன் எல்லோரும் தலை குனிந்தார்கள். மாடசாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வயல்ல வேலை செய்யற விஷயம் எல்லாம் இவங்களுக்கு உண்மையிலே தெரியாதா என்று ஆச்சரியப்பட்டான். மாடசாமியை நித்யா டீச்சர் தனியே அழைத்து, மாடசாமி, நீ ஒன்னும் மக்கு இல்லைங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாது. இனிமேலாவது உனக்கு தாழ்வு மனப்பான்மை வராமல் நல்லா படிக்கணும். முயற்சி செஞ்சா நீயும் அவர்களை போல படிக்கலாம். மாடசாமி சரி டீச்சர் என்று நம்பிக்கையுடன் தலையாட்டினான். அதன் பிறகு அவனை யாரும் மக்கு மாடசாமி என்று அழைப்பதில்லை.